ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாப்பனீஸ் அனிமையான ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 எபிசோட் நம்பர் 20 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நமக்கு தோணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் வந்து நம்ம டோடா, நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து அந்த கர்ஸ் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது டோடா வந்து யோசிக்கிறான். சின்ன வயசில் இவன் கொஞ்சம் ரொம்பவே வீக்காக இருப்பான், யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பையன் வம்பிழுப்பான். ஆனால் நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அவனை அடித்து போட்டுருவான். அப்போ தான் ஜுஜுட்சு கைசன்லேருந்து ஒரு பொண்ணு வந்து நீ வரியா, உன்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இது அவங்களால தான் என் வாழ்க்கையே மாறிச்சு, என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கட்டுச்சு அப்படி இப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நான் சொல்கிறேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற வரைக்கும் அவனை அட்டாக் பண்ணுறதை நிறுத்தாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத, ஏன்னா நான் கால்குலேட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் மொத்த பாடியுமே வந்து இதுதான், ஓகேங்களா? அவனுடைய இதுவை வந்து யூஸ் பண்ணுறதே அந்த ஃப்ளவர் டக்கினிங்கை மட்டும்தான். அதனால் வந்து என்ன பண்ணேன்னா என் பாடியை வந்து நான் சுவிட்ச் பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல, அதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 0.5 மில்லி செகண்டில் வந்து யோசிக்கிறான். அப்போ எவ்வளோ புத்திசாலி பாருங்கள் நம்ம டோடா. அப்படின்றதுக்குள்ளே வந்து நம்ம சுவிட்ச் பண்ணி விட்டுறோம். யாருன்னா நம்ம கோர்ஸை வந்து சுவிட்ச் பண்ணி விட்டுற நேரத்தில் அந்த நேரத்தில் தான் பார்த்தோன்னே, என்னடா இவன், நான் இங்கே இருந்தேன், நீ எங்கடா போனா அப்படின்னு. இனிமேல் நான் சொல்கிற மாதிரி கேளு, இதை மட்டும் செய், சண்டை போடுறத அவனை அடிக்கிறத நிறுத்தாத, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு. ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி அவனுடைய சுவிட்சிங் டெக்னிக்கை வச்சு மாற்றி சூஸ் பண்ணி வந்து இது பண்ணுறாங்க. அதாவது இங்கே இருக்கும் அங்கே போவான், அங்கே இருக்கும் இங்கே போவான். அப்படி எப்படி போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கை தட்டுவான். அவன் கை தட்டான் உடனே அவன் நினைக்கிற ஆள் வந்து இங்கே வந்துடுவான், நினைக்கிற இடத்துக்கு அவன் அங்கே போயிடுவான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இவங்க மாற்றி சூஸ் பண்ணி என்ன அடிக்கிறாங்க, இதனால் என்னால் மூவே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ஸ் வந்து கொஞ்சம் இது ஒன்றுது, இவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஹீரோ ஆரம்பிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோடா சொல்ல, இந்த பக்கம் அங்கேருந்து நம்ம கென்டோ வந்து யோசிக்கிறா, எனக்கு சாதாரண ஜுஜுட்சு சாக்ஸரோட இந்த பிளாக் பேர்ட்ஸ், அதாவது இந்த பேக் பிளாஸ்ட்ன்றது வந்து ஒன்று, ஏன்னா அவங்களுடைய இது இருக்கு இல்லைங்களா, அந்த கர்ஸ் எனர்ஜி அதை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எடுத்து அவங்க ஃபுல்லாக ஆத்மார்த்தமாக இது பண்ணணும். அதை பார்த்த உடனே நம்ம டோடாக்கு ஆனந்த கண்ணீர், நான் எல்லாரை விட சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 4 டைம் போயிடுச்சு. ஆனால் முக்கியமாக இது வெளியே இருக்கிற சிறந்த சாஸ்திரஸ் யாருமே வந்து நம்ம இந்த அளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. 5வது டைமாக வந்து இவன் வந்து பேக் பஞ்ச் அந்த பஞ்சை யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்களா, உங்கள் மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாற்றம் கொண்டு வந்துச்சு, ஆனால் இவனை மீட் பண்ணும்போது இன்னும் மாற்றம் வரும் அப்படின்றாங்க. ஏன்னா வச்சுங்களேன், ஒரு சிறந்த நம்ம கோஜானே வச்சுக்கலாம், நம்ம கோஜானாலையும் தொடர்ந்து இந்த பஞ்சை வந்து 4 முறைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இவன் 5வது தடவையாக யூஸ் பண்ணால் தொடர்ந்து, அது மட்டும் இல்லாமல் இவனை முன்னாலே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக வந்து அடிக்கிறான். இந்த பக்கம் இவன் மாற்றி நம்ம 2 ஹீரோஸும் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில் 2 ஹீரோஸ் இல்லடா, ஒரு ஹீரோஸு அப்படின்னு சொல்லாதீங்க, இப்போதைக்கு 2 ஹீரோஸ் தாங்க. ஏன்னா நம்ம டோடா வந்து எதிரியாக இருந்தாலையும் நல்ல நண்பனாக வந்து இது பண்ணுறான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிசிக்கராக மூஞ்சில் விட்டு எறிஞ்சாலும் வயிற்றுல அதே மாதிரி இது பண்ணுறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான், நீ தொலாப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்ற டோடா என்ன பண்ணுறான், முன்னாடி வரான். ஆனால் டோடாவுக்கு தெரியும் இது எல்லாமே சக்ரா மூலமாக தான் எனர்ஜி இது பண்ணுது. அதனால் என்ன பண்ணுவான்னா அவனுடைய சக்ராவை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்ருவான். ஏன்னா டோடா ஒரு முட்டாள் மட்டும் இல்லைங்க, அதி புத்திசாலி அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு இமேஜினேஷன் மாதிரி போவான். அங்கே ஸ்கூலில் போவான், ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாள், உனக்கு யார் எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி, அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு ஓகே, அப்போது அவன் சக்கராவை வந்து வச்சு தான் இது பண்ணுறான். அந்த நேரத்தில் நீ சக்கராவை அதிகப்படுத்தின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு அவன் 0.5 மில்லி செகண்ட், அதாவது 1 செகண்டுக்கும் ஒரு செகண்டில் வந்து என்ன பண்ணுவான்னா அவன் யோசித்து அந்த இதுவை வந்து அவன் சக்கரா ஃபுல்லாகவே இது பண்ணிடுவான். அந்த சக்கரான்றதோட கர்ஸ் எனர்ஜி ஃபுல்லாகவே இது பண்ணிடுவான். சக்கராவும் கர்ஸ் எனர்ஜி ஒன்று தாங்க, இதை வச்சு குழப்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன என் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிடான், இவன் தடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிடான் அப்படின்ற நேரத்தில் இங்கே என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மாற்றி சண்டை போடுறாங்க. சரி என்ன தான் பண்ணலாம், இவனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடராங்க. இந்த பக்கம் கர்ஸு வந்து எப்படியாவது போகணும். ஏன்னா அதாவது என்ன பண்ணுன்னா இங்கேருந்து வேலை முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும். அதனால் வந்து இவங்க வந்து சரி வேலை முடிஞ்சிச்சு, அங்கேருந்து அந்த பிரேக் அதாவது பேரியரும் போய்டும் இல்லைங்களா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி சண்டை போட்டுருக்க நேரத்தில் இந்த பக்கம் வந்து சுவிட்ச் பண்ணி விட்டுருவான். அங்கேருந்து அந்த பெரிய அந்த வெப்பன் இருக்கும், அந்த ஆற்றுல விழுந்திருக்கும், ஃபிசிக்கரை சொல்லிட்டு போயிருப்பான். அதனால் என்ன பண்ணுவோன்னா அங்கே வந்து இது பண்ணிடுவான். அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அந்த கர்ஸ் என்ன பண்ணால் அங்கே ஃபுல்லாக இருக்கிற அந்த செடி ஃபுல்லாக இருக்குதுன்னா அந்த செடியை ஃபுல்லாக
ஃபுல்லாக வந்து சக்தி யூஸ் பண்ணி அங்கே இருக்குது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் டைமண்ட் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணி தோணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு டோடா என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்க நேரத்தில் அங்கே இருக்கிற பேரியர் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பேரியர் நம்ம யாருன்னா கோஜோ வந்து பேரியரை வந்து உடச்சிருப்பான். அதாவது அவனுடைய சக்தியை வச்சு அந்த பேரியரை தகர்த்துட்டு கோஜோ வந்து அப்படியே நிற்பான். இந்த பக்கம் நம்ம தாத்தா வந்து பயங்கரமாக என்ன தாத்தா பயங்கரமாக வித்தெல்லாம் காட்டுற அப்பத்தில் இந்த ஒழுங்காக சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை சொல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவன் என்ன ஏச்சு சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பசங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கோஜை சொல்லியிருப்பான், உங்கள் இதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இது பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதை யோசித்து பார்க்குறான். இந்த பக்கம் வந்து தம்பி நீ பார்க்க நல்லாவே இல்லை ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல என் கூட டேட்டிங் வரியா, அப்போ நீ பையனா பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டோரி எல்லோரும் இந்த பக்கம் வந்து இட்டோரி எல்லாம் கேட்பாங்க. அடாடா சாடடா ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு நீங்களும் இவங்க கூட சண்டை போட்டுங்க நான் போகிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் பேரியர் வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கெல்லாம் காரணம் யார், நம்ம தலைவன் கோஜோ பார்த்துட்டு உடனே சரிடா அப்படின்னு சொல்ல வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்து கோஜை வந்து தம்பிங்களா நீங்கள் அப்படியே நில்லுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்கள பார்த்துங்க அப்படின்னு சொல்ல சரி மற்றவங்கள போய் ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஃபுல்லாக பலமாயிட்டியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே இவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தாத்தாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா தாத்தா காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சொடக்குதாங்க நம்ம கொஞ்சம் அந்த மொட்டையை 4 காலாக போயிடுவோம். அதாவது 2 கை 2 கால் 2 துண்டாகி போயிடுவாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டேன் கொண்டுட்டாரா இவங்க உயிரால் இருக்கணும் யார் இங்கே இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காக கிளவா இவனை உயிரோட பார்த்துக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அங்கே ஆபத்து இதை பண்ண போகிறேன் இதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்த்தீங்கன்னா வச்சுக்க இந்த உலகத்திலே இவன் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா கோஜோ மட்டும்தான் பிறக்கும் போதே ஒரு சக்திசாலியாக மாறின ஒரு பயங்கரமான கிரியேஷன் பயங்கரமான ஜுஜுட்சு சாசரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மட்டும் வரும். ஏன்னா வச்சுங்கன்னா இதை பற்றி இந்த ஒரு மூவை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். அப்படியே நவராமல் இருடா அப்படின்னு சொன்னல அப்படின்னோடனே அந்த ஜுஜுட்சு சாசரை வந்து அப்படியே அந்த வந்து அப்படியே விழுந்துடும். அந்த நேரத்தில் வந்து இந்த பக்கம் நம்ம தையல் போட்ட அம்மா வந்து அத்தா ஜுஜுட்சு கைசனில் இருக்கிற எல்லா சுகுனோட வேர்ஸ்லையும் தூக்கிட்டு போயிடும். ஐயோ காப்பாற்ற போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஒன்றுமே. அந்த நேரத்தில் அப்படியே எபிசோடு முடியுது. இந்த எபிசோட்லேயே அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இந்த ஹெல்த்து போயிட்டு இருக்கும்போதே ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அதாவது கோஜோ சிறந்த ஒரு ஜுஜுட்சு சாசரர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் வீடியோஸ் தொடர்ந்து வரும். தொடர்ந்து பார்க்கணுன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை ஆமாம் எப்படி போடணும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.